ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சுக்குமல்லி காப்பி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சா தலைவலியாக ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காப்பி செஞ்சு குடித்தோம்னா இதை விட ரிலாக்ஸாக வேறு எதுவும் இருக்காது. இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு துண்டு நல்லா சுக்கு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தலைவலியாக இருந்தாலும் இது போட்டு குடிங்க, ஈஸியாக ரிலாக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ரெண்டு மெத்தடில் குடிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இதை வடிகட்டி குடிக்கலாம். அல்லது ஒரு டம்ளர் பால் கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட குடிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இது 2 மாதிரி குடித்தாலும் சூப்பராக இருக்கும். சூப்பரான சுக்குமல்லி காப்பி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், 2 விதமாக குடிச்சிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கு, ரிலாக்ஸாக இருக்கும். சூப்பரான சுக்குமல்லி காப்பி ரெடி.